ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவன் நமக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தேவன் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறார். எப்படி தந்தாராம்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித செய்களினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் நமக்கு அளித்திருக்கிற ரட்சிப்பு பெரியது. இந்த பெரிய ரட்சிப்பை நாம் அசட்டையாய், அதாவது எண்ணாமல் இருப்போமே ஆனால், கவலையற்றிருப்போம் ஆனால், ரட்சிப்பை குறித்த கவலை நமக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார். ரட்சிப்பு என்றால் விடுதலை. பாவத்திலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார். இந்த விடுவிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவனை பற்றி கொண்டால் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனை பற்றி கொள்ளவில்லை என்றால் அவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. காரணம் என்றால் நாம் மாம்சமானவர்கள். இந்த மாம்சமானவர்களுக்கு பாவம் அருகில் இருக்கும். ஆனால் நாம் தேவனை பற்றும் அறிவு, ஞானம், தயவு, கிருபை, அவரை பற்றி அறிகிற அறிவுக்குள்ள வந்துவிட்டோமே ஆனால், அவரை பற்றின அறிவும் ஞானமும் நமக்கு இருக்குமே ஆனால் நாம் அவரை பற்றி கொள்ளுவோம். அவரை பற்றி கொள்ளும் பொழுது பாவம் நம்மை பற்றி கொள்ள முடியாது. காரணம், பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பற்றி இருக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறோம். நமக்கு அதை குறித்த ஒரு கவலை இல்லை. அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு வேதனை இல்லை. அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு அக்கறை இல்லை. அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு மாற்றம் இல்லை. அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு மேன்மை இல்லை. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கடமைக்காக வந்திருக்கிறேன் என்றெல்லாம் நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் நமக்கு ரட்சிப்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. மனிதர்கள் அநேகர் நினைக்கிறார்கள், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொல்கிறான், மாற்றப்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் தேவனை பார்க்கவில்லை, அவன் சடங்காச்சாரியங்களை பார்த்தான். ஆனால் தேவனை ஒரு மனிதன் எவ்வளவு அழகாய் ருசித்து, அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துக் கொள்ளுகிறானோ அந்த மனிதன் தான் பாக்கியவான். அந்த மனிதனுக்குள்ளதான் தேவ கிருபை இறங்கி வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் மீட்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தந்திருக்கிறார். உன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்திருக்கிறார். விடுவித்தவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை குறித்து கவலையற்று இருப்பீர்களே ஆனால், பெரிய பெரிய ஆக்கினைகள், கோப ஆக்கினைகள் வரும்பொழுது அதற்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? இனி வரக்கூடிய காலம் அப்படித்தான். பல தீமைகள் அடுக்கடுக்காக நடக்கிறதை பார்க்க முடியும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக அல்ல, ஒரே நேரத்தில் பல பட்டணங்களில், பல இடங்களில் திகைப்பார்கள். ஆட்சியாளர்கள் திக்குமுக்காடி விடுவார்கள். காரணம் என்றால் தேவனுடைய கோபம் அப்படித்தான் ஊற்றப்படும். வெளிப்படுத்துகிற விசேஷம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதை தடுத்து விட முடியுமா? முடியாது. அதனுடைய அழிவை குறைத்து விட முடியுமா? நீங்கள் ஜெபித்தால் குறைக்க முடியும். அப்போ தேவனுடைய அன்புக்குள்ள நாம் வளர்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அதற்கு முதல்ல நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே மன்னிக்கிறார், அவர் இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, we shall save from all our sins in this world. ஆண்டவரை பற்றி பிடிக்காமல் நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று ஆனால் உங்கள் சுய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு அவ்வளவுதான். வேறே காரியங்கள் ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயித்தவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய இரத்தம், அந்த பாவத்தை ஜெயித்த பரிசுத்தமுள்ளவர் சுத்த கண்ணராக இயேசு கிறிஸ்துதான் உங்களை என்னை மீட்டுக் கொள்ள முடியும். பெற்றுக் கொடுப்பீர்களா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற
யாராக இருந்தாலும், அது வயதானவர்களா அல்லது வாலிபர்களா, அது சிறு பிள்ளைகளா, பெரியவர்களா, எவராக இருந்தாலும் அவருடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னிக்கும்படி நீதாமே சிலுவையில் இரத்தம் சிந்தினீரே, மரித்தீரே, 3ஆம் நாள் உயிரோடு கூட இடம்பினீரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்று அவர்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கும் பொழுது அவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கும். அவர்கள் ரட்சிப்பை ஒருபோதும் அவர்கள் இழந்து விடாதபடி அதை தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டு உமக்குள்ள முன்னேற கிருபைதார். அந்த இரக்கத்தை கிருபை காண்பித்து உங்கள் நாமத்தை உயர்த்திவிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.